கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. இந்த ஊழியத்தில் This ministry, நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றோம். we are believing you are praying for this ministry. ஊழியம் என்பது Ministry is, நாம் யாவருக்கும் உரியதாக இருக்கிறது. it is belong to us. ஒவ்வொரு தேவ ஜனங்களும் All the godly people, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், they have been called by God. தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்கள்லாம் They have been redeemed by God. நம்மை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு அழைத்திருக்கிறார். God has a very big plan for our life. ஒவ்வொரு தேவ ஜனங்களும் All the godly people, சாதாரணமான மக்கள் அல்ல. they are not a normal one. ஆண்டவர் பார்வையிலே In the sight of God, நீங்கள் யாவரும் all the people, கனத்துக்குரியவளாய் இருக்கிறீர்கள். you are very honorable in the sight of உங்களை God. குறித்து ஒரு தேவனுடைய நோக்கம் பெரிதாக இருக்கிறது. God has a very great purpose for you. அவர் நினைவிலெல்லாம் உங்களை குறித்து மேன்மையாக இருக்கிறது. All his mind are about very great in his mind. அதனால் So, நம் வாழ்க்கையிலே in our life, நம்முடைய காலங்கள் our days, வீணாய் போவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. we should not spend it in vain. நமக்குள்ளே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. We have a treasure in ourselves. பவுல் சொல்கிறார், Paul says, மட்பாண்டத்துக்குள் பொக்கிஷத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி. I have received the treasure in a pot clay. அதனால் உங்களுக்குள் ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். We have a great God inside of us. உங்களுக்குள் இருக்கிற தாளந்துகளை, All our talents, உங்களுடைய படிப்புகளை, all our knowledge, உங்களுடைய ஐஸ்வர்யங்களை all our wealth and riches, ஆண்டவருக்கு பயன்படுத்த வேண்டும். we should use it for the glory of God நம் வாழ்க்கையிலே in our life. அதுதான் தேவனுடைய அழைப்பும் விருப்பமுமாய் இருக்கிறது. That will be a pleasing in the sight of Lord, and it is a calling of our life. அவைகளை நாம் செய்கின்ற போது When we do according to it, நமக்கு என்னவெல்லாம் தேவையோ whatever we need, அதையெல்லாம் தேவன் ஆச்சரியமாக God will specifically and miraculously provide அதிசயமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். with a glory for him. He will do it. அவருக்காக நம்மை கொடுப்பதினாலே By surrendering for God's plan, நஷ்டம் கிடையாது. it is not a failure in our இயேசு life. கிறிஸ்து தம்மை முழுமையை கொடுத்தார் அல்லவா? Jesus Christ complete surrenderly in life. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட In our life also, நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். we should do the same. நாம் எப்படி வாழ வேண்டும், How we should live a life, அவருக்காக எப்படியாக நம்முடைய திட்டத்தை செய்ய வேண்டும், how we should do God's plan in our life. இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் Philippians chapter 2 3ஆம் வசனம். verse 3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமிலாது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். Let nothing be done through strife or vain glory, but in lowliness of mind let each other esteem better than themselves. பவுலுக்குள்ளாய் ஒரு தெளிவான தரிசனம் இருக்கிறது. Paul has a specific vision in him. தேவனுடைய அந்த முழுமையான திட்டத்தை புரிந்து கொண்டபடியினாலே He understands the complete plan of God in him. தான் மாத்திரம் அந்த திட்டத்தில் போகாதபடிக்கு Not only himself going through that, சந்திக்கின்ற அத்தனை பேரும் to whomever he are meeting, தேவ திட்டத்துக்குள்ளாக, they should come in the plan of God. தேவ நோக்கத்துக்குள்ளாக They should come in the purpose of God. செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wants everyone to walk in that way. அதோடைய தாகமாயும் That was his eagerness. பாரமாயும் இருப்பதினால்தான் That was his burden also. அவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ Wherever he is going, அங்கெல்லாம் in that place, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். how they should live, he is instructing. அவர் என்ன சொல்லுகிறார்? What he is saying? ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவளாக எண்ண கடவீர்கள். He is saying, but in lowliness of mind let each esteem other better than themselves. இங்கே நாம் பார்க்கிறோம், இதை இன்றைக்கு யாரும் செய்யக்கூடாதபடிதான் வாழ்கிறார்கள். Today in the present age we can see no one is following this kind of way. தாங்கள் தான் மேன்மையா இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். They are thinking themselves to be greater than others. ஆனால் வேதம் சொல்கிறது, But the Bible says, தங்களிலும் மேன்மையானவளாக எண்ண கடவீர்கள். and the Bible says to esteem others better than themselves. இயேசு கிறிஸ்து அப்படியாகத்தான் இருந்தார். Jesus Christ lived such a life. அவருடைய ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது In all his doing, அவர் தேவனாய் இருந்த போதிலும் கூட, even though he was a God himself, சாதாரண மக்களை அல்லவா அவர் தெரிந்து கொண்டார். he chosen very normal people of this மீன் world. பிடிக்கின்ற மீனவர்களாகிய சீஷர்களாக தெரிந்து கொண்டார். He chosen the fisherman people. அவர் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கும்போது Whomever Jesus is meeting in his life, சமுதாயத்தில் தள்ளப்பட்டவளாக, they have been pushed away from the society. அவர்கள் மேன்மை இல்லாத மக்களாய் இருந்தார்கள். They are a very low esteemed people. ஆனால் அவரோ But Jesus, அவரை விட அவர்களை மேன்மையாக எண்ணினார். he considered others as greater than himself. கனப்படுத்தினார். He honored them. அவர்களை தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். He has made him to be coming followers with him. இயேசு பரிசுத்தமான தேவன். Jesus is a holy God. ஆனால் அவரோ But பாவிகளோடு கூட அமர்ந்து புசித்தார் என்று பார்க்கிறோம். he
had his lunch and dinner with sin people. யூத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், When the Jewish tribes look at them, பாவிகளோடும் ஆயக்காரோடும் அல்லவா இருக்கிறன்னு சொல்லி. they have been always complaining about he is having a meal with the sin people. யூதர்களுக்கு அவர்களை குறித்து பார்க்கும்போது தாங்கள் தான் மேன்மை என்று சொல்லி அவளை தாழ்த்தி தள்ளின மக்களாக இருந்தார்கள். When the Jewish people look at these people, they consider themselves as more greater than them. ஆனால் மேன்மையான தேவனோ, But gloriful God, தாழ்ந்தவளை நோக்கி பார்த்தார். he looked at the low esteemed. அதை தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். That is what Paul is saying. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவளாக எண்ண கடவீர்கள். But in lowliness of mind, let each other consider themselves as better than others. ஏனென்றால் கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் Reason God is greater than. தாழ்மையை நோக்கி பார்க்கிறார். He looked at the people who are in low esteem. தாழ்மையோடு கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். He gives a grace to the humble. இந்த அனுபவத்தில் போகும்போது When we walk in that experience, கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். we can able to receive God's grace தேவ in our life. கிருபை பெறுவது பெரிய பாக்கியம். It is a great benefit of getting God's அதை grace in our life. பெறுவதற்காக To receive that, நாம் கொடுக்க வேண்டிய வெகுமதி என்ன? what we should do நம் வாழ்க்கையிலே in our life, தங்களிலும் மேன்மையாக மற்றவர்களை எண்ண வேண்டும். we should consider other as more greater than ourselves. அந்த அனுபவத்தில் போக When we walk in that experience, பவுல் அங்கே சபைக்கு போதிக்கின்றார். Paul is preaching to the church. அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வருவதை அவரால் பார்க்க முடிகிறது. He is seeing the changes happening in their life. அதனால்தான் அடிக்கடியே சொல்கிறார், So that is the reason he's again and again saying, உங்களை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி. by thinking about you, I am very joy in the Lord. நாமும் அந்த அனுபவத்தில் போகும்படியாக Let us also walk in that நாம் experience. ஒப்பு கொடுப்போமா? Surrender our life today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நாங்கள் we ourselves, எங்களை பெருமிதமாய் எண்ணாதபடிக்கு, we don't think ourselves as greater. எங்களை ஆண்டவரே மற்றவர்களிட ஆண்டவரே பெருமையாய் யோசிக்காதபடிக்கு We don't think ourselves as more greater. எங்களை தாழ்த்துகளாய் இருக்கிறோம் அப்பா. We are humbling ourselves, Lord. ஆண்டவரே, அன்றைக்கு நீர் அப்படியாகத்தான் இருந்தீர். Lord, you are like that on those days. உம்மை பின்பற்றின ஒவ்வொரு சீஷன் அப்படித்தான் இருந்தார்கள். The disciples who followed you were like நாங்களும் that. அப்படியே இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். We are surrendering ourselves to be the same. அதன் மூலமாக உம்முடைய கிருபையை பெற முடியும். Through that, we can able to receive your grace. கிருபை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் When we received your grace, மலையை விலகி நாங்கள் கலங்க மாட்டோம். if the mountains move, we will not fall. பர்வதங்கள் எல்லை பிறந்தால் நாங்கள் கலங்க மாட்டோம். If the hills may depart, we shall not உன் be கிருபை fall. எங்களுக்கு போதும். Your grace is sufficient. எங்கள் பலவீனத்தினுடைய பலன் விளங்கும் ஐயா. In my weakness, your grace will be there. Oh, we thank you for that, நன்றியோடு Lord. துதிக்கிறோம் கர்த்தாவே. With a good heart, we praise ஆழமான you. அனுபவத்தை நடத்துங்க ராஜா. Take that in the deep ஒரு experience, மேலோட்டமான கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டாம். not on the normal level, Lord. நன்மை மாத்திரம் பெறுவதற்கான கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டாம். Not only to receive goodness, தேவனே, receive இந்த you. அனுபவத்துக்குள் நடத்துங்க. Lead us in the பவுல் சொல்லுகிற நம்ம எங்களை நிருபமாய் மாற்றுங்க. Take us as a chapter for this life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.